போயிருப்பேன். அங்கே போனப்பயே இன்னொரு வியூ பாயிண்ட்டு போகலான் இருந்தது, ஓமலா வியூ பாயிண்ட்டுன்ட்டு. போக முடியல. அதாவது 1 மணி ஆயிடுச்சு ஜல்லிப்பாறை போயிட்டு வரதுக்கு. அந்த வியூ பாயிண்ட்டு போகிறதுக்கு லேட் ஆகுன்றா அப்படியே அங்கேயே கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரீ டைம் இருந்ததுனால அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலான் இருக்கேன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். எங்கே இருக்கேன்னா ஆனைக்கட்டி ரோடு செக் போஸ்ட் வந்துடுச்சு. போன தடவை போனப்போ லேட்டாக தான் போனேன், இன்றைக்கும் லேட்டாக தான் போகிறேன். லேட் ஆகிடுச்சு. எதுவும் பிடிக்க மாட்டாங்க. சரி, ஆனைக்கட்டி வந்தாச்சு. ஆமாம், போன தடவை எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. பேசாமல் இன்னொரு நாள் போயிருக்கலாம். காலையில் போனோம்னா சூப்பராக இருக்கும். தெரியாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருக்காரு, நெல்லை கிட்டின்ட்டு ஒருத்தர். நீ 2 பேர் பண்ணியிருக்காங்க, நான் மெசேஜ் பண்ணல. மெசேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் தான் சொன்னார், நல்ல விஷயம். ஓமலா வியூ பாயிண்ட் வந்து லொக்கேஷன் வந்து பாதி பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் போனப்போ எனக்கு சரியான கன்ஃபியூஷனு. லொக்கேஷன் 2 லொக்கேஷன் அனுப்பிச்சிட்றேன், என்னென்னு சொல்கிறேன். அந்த 2 லொக்கேஷனும் போயிருக்கேன். அந்த வியூ பாயிண்ட் வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பைக்கையும் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ரெயின் டைமில் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும். போகிற இடமே சேராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஈஸியாக போயிடலாம். பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு. அட்டாப்பாடிலேயே நல்ல வியூ பாயிண்ட் தான் ஜல்லிப்பாறை தான். அதை தவிர வேறு வியூ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரில. கூகுள் மேப் போட்டு தேடி கண்டுபிடிச்சே போகணும். என்னடா அணைக்கட்டியே போகிறான்ட்டு நினைக்காதுங்க. ஏன்னா நம்ம வெளியே போய் அவ்வளோவா பழக்கம் இல்லாதனால தெரிஞ்ச இடத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்ட்டு, அதுக்கப்புறம் பசங்களோட வெளியே போகலாம் அந்த மாதிரிட்டு பிளானில் இருக்கேன். கூடிய சீக்கிரமே ட்ரிப்பு பிளான் பண்ணணும். ஆனால் எப்போ போகிறோம்னு தெரியல. கன்ஃபார்ம் அடுத்த மாதம் இல்லை மார்ச் மாதம் போகணும். வழி ஓட்டுறலாம், கட்டிக்கிட்டே இருக்கும். நான் அவனும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறான்.
போகிறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். அப்புறம் அந்த போகிற வழியிலேயே வழியெலாம் கொஞ்சம் புலம்பும். ஒன்றும் மறுபடியும் ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். போன தடவை ஜெல்லிப்பாறை போனப்போ வீடியோ எடுத்துருக்கேன். அது போன வீடியோ வந்து கடைசியில் போட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த முதல் தடவை ஜெல்லிப்பாறை போனப்போ வீடியோ இருந்ததுன்னா ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணுறேன் நான். ஏன்னா எங்கே இருக்குன்னு தெரியல. நான் போட்ட கிளிப்பு வந்து ஃபோனில் இருந்ததுனால அந்த வீடியோவில் கடைசியில் போட்டிருப்பேன் நான். வீடியோ கிடச்சதுன்னா நிறையா போடுறேன் நான். நமக்கு என்னென்னா எடிட்டிங்லாம் அவ்வளோவா தெரியாது. சும்மா கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேரளா தாண்டி போனாலே ரோடு கடுப்பாகும். ரோடெல்லாம் கடன்னு அப்படியே வண்டிலாம் தூக்கி போடும், கடுப்பாகும். அது ஒன்று தான் கடுப்பு. மற்றபடி வியூ பாயிண்ட்டு போகிற இடம் நல்லா சூப்பராக இருக்கும். கேரளா செக் போஸ்ட் வந்துட்டு நினைக்கிறேன். செக் போஸ்ட் தாண்டி அந்த லொக்கேஷனுக்கு முன்னாடி நான் காட்டுறேன் அப்படின்னு. ஓகே நண்பர்களே, பார்த்தோம்னா போன தடவை சொன்ன போது ரைட் சைடு பெட்ரோல் பங்க் இருக்கும், லெஃப்ட் சைடு போகணுன்ட்டு. ஜெல்லிப்பாறை ரோடு இங்கேருந்து நான் மேப் போட்டிருக்கேன் நான். ஒரே ரூட்டு தான், ஆனால் ஜெல்லிப்பாறை வரைக்கும் போவோம். அங்கேருந்து ரூட்டு மாறும். அதனால் நான் மேப் போட்டிருக்கேன் நான். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான், போயிடலாம். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. அரை மணி நேரத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட வேண்டியது தான். ரொம்ப நேரம் அங்கே இருக்க போகிறதில்ல, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படின்னு பார்க்கலாம். போன தடவை ஜெல்லிப்பாறை போனப்போ யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். 4-5 பேர் வந்தாங்க, கூடவே 3 பேர் வந்தாங்க. ஜாலியாக தான் இருந்தது. இந்த வியூ பாயிண்டில் யார் போவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கேரளாக்குள்ளே வந்தாலே ரோடு மட்டும் கடுப்பாகும். இப்போயே தூக்கி போடுது, கடுப்பாகுது. ஜெல்லிப்பாறை ரோடுக்குள்ளே வந்தாலே கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒன்று வேகமாக வருவாங்க, ஹார்ன் அடிக்காமல் வருவாங்க. அது ஒன்று கடுப்பு. செம்மையாக இருக்குது. ரெக்கார்ட் ஆகுது நேரம் பேசியே. ஆகுது.
வியூ பாயிண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. வெயிலாக இருக்கனாலவோ இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா சில்லுன்னு தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கான். அதான் போ. சூப்பராக இருக்கு இடம். இந்த ரோடு வந்தாலும் இது ஒரு பிரச்சனை. ஒன்றும் ஹார்ன் அடிக்க மாட்டாங்க, ஸ்லோவாக வர மாட்டாங்க, கடுப்பாகுது. இங்கிருந்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு அப்படியே யூட்டர்ன் அடித்தோம் போவோம். யூட்டர்ன் மாதிரி ஒரு ரோடு போவோம், அதுக்குள்ளே போகணும். இன்னும் வரல, இது இல்லை. இங்கே தான். வெளியே போடு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 2 கிலோமீட்ரு வரலாம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நான் சொல்கிறேன் நான் எப்படி போகணும் அந்த இடத்துக்கு. இங்கேருந்து ரைட்டு. ரெண்டும் பக்கம்தான் போல் இருக்குது, ஜெல்லிப்பாறையும் ஓமலா வியூ பாயிண்ட்டும். ஜெல்லிப்பாறை வந்து ரைட் சைடு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரோடு போதா, அங்கே போகணும். இது வந்து ஓமலா வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான்.
ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இந்த இடத்த பார்த்துக்குங்க, கள்ளமலை. இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து மொதல் லொக்கேஷனாக பின் பண்ணுறேன். மெயின் லொக்கேஷன் வந்து லொக்கேஷன் 2 பின் பண்ணுறேன் நான். இது மேலே தான் ஏறி போகணும். அதான் லொக்கேஷன் பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட ஆக்சுவல் பேர் வந்து மன்னார்காடு. அதாவது அந்த ஓமலா வியூ பாயிண்ட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அந்த வியூ பாயிண்ட் போட்டிங்கன்னா வேறு டேரெக்ஷன் தான் காட்டும். நான் இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் அனுப்புகிறேன். இந்த இடத்த மட்டும் பார்த்துக்குங்க. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு தெரியுதா, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வருவீங்க. இங்கே வந்து இந்த ரோடு பார்த்துக்குங்க, இதுக்குள்ளே தான் போகிறோம். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வந்துடலாம். நான் போய் காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் மெதுவாகவே போகணும். 2 வீலர் எப்போ வேணால் வரலாம் இங்கே. அப்படியேங்கப்பா, நல்ல வேலை எழுந்திரிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்கு. வரும்போது அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன். இங்கேருந்து தான் ரோடு, மழை பெஞ்சுன்னா இந்த ரோடு செம்ம மோசமாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். இதெல்லாம் சேராக இருந்ததுன்னா வண்டி போகவே முடியாது. சைடு ரோடு போவோம், நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுங்க.
மக்களே இடத்துக்கு வந்தாச்சு. இதனால தான் ஏறி போனோம். இந்த இடம் மட்டும்தான் ரொம்ப டேஞ்சரு. எப்படியாவது கேர்ஃபுல்லாக ஏறி போகணும். ரெக்கார்டாக தான் ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே ஏறிடுவோம் வாங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த இடம் மட்டும் அதாவது இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. தெரிஞ்ச ஜல்லிப்பாறையாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. பாறை ஒன்று தெரியுது, 2 பாறை இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு இருக்குது, சூப்பராக இருக்காங்க. இங்கே தடம் போகுது. நண்பர்களே, இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, யாருமே இல்லை. அந்த இடம் மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக வாங்க, ஏறி வர மாதிரி இருக்கும். வேண்டியதான். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். போகிறப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே நண்பர்களே, இடத்துக்கு வந்தாச்சு, வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு, அதோட கிளம்புறோம். இடம் நல்லா இருக்கும். ட்ரெயின் டைம்லாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இறங்கும்போது எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இடம் எனக்கு தெரிஞ்சு கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். வரும்போதே சறுக்குச்சு. ஐயோ,
நல்லா ஸ்கிட் ஆயிடுச்சு வரும்போது. ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் சூப்பராக தான் இருந்தது. நல்ல மழை டைமில் தான் சூப்பராக இருக்கும். போகிற வழியில் இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று காட்டுறேன், சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் கொஞ்சம் வியூ பாயிண்ட் இருக்கும், அதுக்காக அந்த வீடியோ ஆன் பண்ணேன். அதோட இருந்தது. இதான் வியூ பாயிண்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டு லொக்கேஷன் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்க. அப்படின்னா வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக புரியும் உங்களுக்கு. ஐயோ, இல்லைன்னா இந்த இடத்துக்கு மன்னார்காடு நான் சொன்ன லொக்கேஷன் வந்துருங்க. நான் இடத்துல நின்று மேலே ஏறி இருப்பேன்ல, அந்த லொக்கேஷன் மட்டும் வந்துடுங்க. அந்த ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா ஓமலா வியூ பாயிண்ட் போயிடலாம்.